அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நாளாக என்ன இருந்துச்சோ அதே தான் இன்றைக்கும். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் அண்ட் சைட்வேஸ் கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ நான் நேற்று எந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா, பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பிவோட்டை டச் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து ஒரு 15, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு மார்க்கெட் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துருக்கும். கொஞ்சம் பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு தான் உட்காந்துருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,500 PE எடுத்து 570 போட்டு 775, அதாவது ஒரு 200 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட்டை நல்ல வேலை, சரி இவ்வளோ நேரம் உட்காந்ததுக்கு ஒரு 0வில் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அதே இடத்துலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இது வந்து எப்படி மறுபடியும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் ஸ்ட்ராங்காக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு என்னன்னா 3 நாள் வந்து ஹாலிடேஸ் வருது பக்ரீத்துக்கோசரம். ஸோ June 17 மண்டே வந்து ஹாலிடே. ஸோ 3 நாள் லீவுக்கு அப்புறம் டியூஸ்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, இல்லைன்னா ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி கேப் அப் கேப் டவுன் விழுந்தா கூட ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இல்லைன்னா இன் பிட்வீன் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ்லையும். 50, அதாவது 50,250ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி 49,550ங்கிறது ஒரு சப்போர்ட். ஸோ இந்த கேப்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் மார்க்கெட் வந்து நல்லா போட்டு செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இந்த 49,550லையும் அதாவது இந்த 50,250க்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது எதையாவது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி ஒரு ஓப்பன் வச்சா ஸோ அடுத்தடுத்த டார்கெட் வந்து ஒரு நல்ல டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு இந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது வந்து ஒரு ஒன் சைட் பை சைடோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு செல் சைடு வந்து கண்டிப்பாக வந்து டியூஸ்டே வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ஒரு ஒன் சைடு பாசிபிள். ஸோ இல்லை ஒரு கேப் அப் வந்து விழுவறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒன் டே கேண்டில் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேண்டில் தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,100க்கும் ஒரு 49,695, ஏன்னா ஒரு சின்ன கேப் அப் எல்லாம் எடுத்து இதே லெவல்லையே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய மறுபடியும் இதே மாதிரியே ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ வாங்க லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ டியூஸ்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 50,175, பிவோட் பாயிண்ட் வந்து 49,930, சப்போர்ட் வந்து 49,760. இன்னைக்கு ஹை வந்து 50,102, லோ வந்து 49,693, ஓப்பன் வந்து 49,993, க்ளோஸ் வந்து 50,002. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹை அதாவது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே தான் வந்து க்ளோஸும் வச்சிருக்கு. கொஞ்சம் பையிங் ப்ரெஷர்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆனிச்சு. ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட நம்ம இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு கேப் அப் கேப் டவுனா விழுவறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா 50,252க்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஓப்பன் டார்கெட் தான் கால் ஆப்ஷனில். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறப்ப இந்த லெவல் 49,550க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பை அண்ட் செல் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி ஓப்பன் ஆனால் மட்டும் ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஒன் சைடு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி ஒரு சின்ன சின்ன கேப், அதாவது ஒரு சின்ன கேப் அப் எடுத்து இதே இடத்துல 50,250 எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து செல் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கேப் டவுன் எடுத்து ஸோ இந்த சப்போர்ட் லைன் கிட்டேயே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் டியூஸ்டேல. ஸோ இந்த கான்செப்ட்ல மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். கேப் அப்ல 50,250க்கு மேல கேப் அப் விழுந்தா ஒன் சைடு பை மார்க்கெட், அதே மாதிரி 49,550க்கு கீழே கேப் டவுன் விழுந்தா ஒன் சைட் செல் மார்க்கெட். ஸோ மற்றபடி இந்த பிட்வீன் கேப்ல ஒரு கேப் அப் கேப் டவுனாக விழுந்தா அது கண்டிப்பாக ஒரு ஃபேக் கேப் அப் கேப் டவுனாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ நம்ம எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அதாவது 50,175 இல்லை 50,250 வரைக்கும் போகிற வரைக்கும் விட்டுடுங்க. ஸோ போனதுக்கப்புறம் 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த சப்போர்ட். ஸோ அதே மாதிரி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அதோட டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது மட்டும் நம்ம வந்து டியூஸ்டே பண்ணால் போதும், வேற எந்த கன்ஃபியூஷனும் வந்து நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஸோ கேப் அப் கேப் டவுன் கண்டிஷன் சொல்லிட்டேன். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் புட் ஆப்ஷன் எடுங்க. அதே பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் கீழே வரைக்கும் விட்டுட்டு ஸோ எந்த இடத்துல போயிட்டு 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஸோ நேற்று வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். பேங்க் ஆஃப் பரோடா 284.70 டச் பண்ணால் ஸோ மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹையை கட் பண்ணால் பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹையை கட் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 points பக்கம் பாசிட்டிவ் சைட் கொடுத்த மார்க்கெட் ஸோ ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்ல 1100ங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு டச் ஆனால் ஒரு 10 points ஆச்சு கொடுத்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1112 ஒரு 12 points வந்து பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து எந்த மாதிரி பேங்க்ஸை வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெஃபர் பண்ணுறது கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க்ல இப்போதைக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1682.90. ஸோ லோவை கட் பண்ணால் நம்ம செல் எடுத்து இது வரைக்கும் கூட நம்ம வந்து டார்கெட் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 1710. ஸோ அதை கட் பண்ணால் ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1680 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்தது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்லேயே அதே மாதிரி தான் லோவை கட் பண்ணால் செல் எடுங்க. அதோட டார்கெட் வந்து 1049.90. ஸோ 1049.90 வந்தால் பை எடுக்கலாம். அதோட டார்கெட் வந்து 1656 660 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது சேம் ஐசிஐசி பேங்க் தான். ஸோ மறுபடியுமே அந்த சப்போர்ட் வந்தால் பை எடுக்கலாம் 1100.30. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 1095 வச்சுக்கோங்க. 1100 வந்தால் பை எடுக்கலாம். டார்கெட் வந்து 1112 20 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஐசிஐசி பேங்க்ல. ஸோ லோவை கட் பண்ணால் செல் எடுக்கக்கூடிய 2 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்கும் ஏயு பேங்க்கும். ஸோ அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்ல 1100 வந்தால் பை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 1112 22 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லீவ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் இன்டர்நேஷனல் ஹாலிடேஸாக இருந்துச்சுன்னா ஸோ சேம் ஃப்ளாட் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் அந்த 3 நாள் வந்து நியூஸ் போட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ அது பயந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 days லீவ்ஸ் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு 2 days சாட்டர்டே சண்டே லீவ்லலாம் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூட்டம் போக போயிட்டு ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த 3 days வந்து நிம்மதியாக நம்மளால வந்து இருக்க முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.